காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் 14 பாகம் 2. மூவுலகிலும் பாடப்பெற்ற கீர்த்தியை உடையவரும் உண்மையையே பேசுகின்றவரும் லக்ஷ்மணனுக்கு முன் பிறந்தவருமான அந்த ஸ்ரீராமர் தன் உத்தரவில் இருந்த லக்ஷ்மணனை பார்த்தும் சௌமியனே என்று கூப்பிட்டும் தனிமையில் இவ்வாறு கட்டளையிட்டார். கர்ப்பிணியான சீதை தபோவனம் செல்ல வேண்டுமென தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளாள். நீ அதை வியாஜமாக கொண்டு அவளை ரதத்தில் அழைத்துச் சென்று பரம காருணிகரான வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தினருகில் விட்டுவிடு. பிதாவின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து தம் தாயையும் ஒரு பகைவனை கொல்வது போல் இரக்கமின்றி கொன்ற பரசுராமரின் சரிதையை கேட்டிருந்த லக்ஷ்மணன் பெரியோரின் உத்தரவு எத்தகையதாயினும் செய்யப்பட வேண்டியதே என நிச்சயித்து தமையனாரது உத்தரவை நிறைவேற்றுவதற்காக வாக்குறுதி அளித்தான். பிறகு லக்ஷ்மணன் இஷ்டமான விஷயத்தை கேட்டதனால் சந்தோஷமடைந்த சீதையை மருளாத குதிரைகளுடன் இணைக்கப்பட்ட ஏற்காலை உடையதும் சுமந்திரரால் பிடிக்கப்பட்ட கடிவாளங்களை உடையதுமான ரதத்தில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டான். அழகிய பிரதேசங்களை குறித்து அழைத்துச் செல்லப்படுகின்ற அவள் என்னுடைய கணவர் எனக்கு பிரியத்தை செய்கின்றார் என்று சந்தோஷித்தாள். தன் விஷயத்தில் கல்பக விருட்சமாக இருக்கும் தன்மையை விட்டு வாலிலை மரமாய் ஆகிய மாறிய அக்கணவரை அவள் உணரவில்லை. அவளுக்கு நேரப்போகின்ற துக்கத்தை லக்ஷ்மணன் போகுங்கால் கூறவில்லை. ஆயினும் ஏதோ ஒரு தீங்கு நேரப்போகின்றதென்பதை அவளது வலது கண் துடித்து காட்டியது. அவள் துர்நிமித்தத்தினால் ஏற்பட்ட துக்கத்தினாலே உடனே தாமரை புஷ்பம் போன்ற தன் முகம் வாடியவளாக தம்பிகளுடன் கூடிய அரசருக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்று மனத்தினால் பலமுறை பிரார்த்தித்து விரும்பினாள். லக்ஷ்மணன் கங்கை கரையை அடைந்தான். அதன் மறுகரையில் உள்ள வனத்திலே சீதையை விடப்போகின்ற அவனை கங்கா நதி தனது எழுகின்ற அலைகளாகிய கைகளாலே அத்தகைய கொடுஞ்செயலை செய்ய வேண்டாம் என தடுப்பது போல் இருந்தது. லக்ஷ்மணன் வாக்குறுதி தவறாதவன். எனவே கடமையை நிறைவேற்ற வேண்டிய தருணத்தில் சிலர் மனம் தளர்வது போல் இல்லாதவனாக சுமந்திரர் குதிரைகளை நன்கு அடக்கி நிறுத்திய பின் சீதையை ரதத்தினின்றும் மணற்பாங்கான கங்கையின் கரையில் இறக்கினான். பிறகு செம்படவர்கள் சீதை செல்வதற்குரிய சிறந்த படகு ஒன்றை கொண்டு வரவும் அதன் மூலம் லக்ஷ்மணன் சீதையுடன் கங்கையை கடந்தான். தமையனுக்கு அளித்திருந்த வாக்குறுதியும் இதனால் நிறைவேற்றப்பட்டது ஆயிற்று. மறுகரை அடைந்த லக்ஷ்மணன் ராமரது ஆணையை கூற முயன்றானாயினும் துக்கம் அவனை பேசவிடாது தடுத்தது. பின் ஒருவாறு பேச முயன்று தீம்பின் அறிகுறியாக மேகம் கல்மாறி பெய்வது போல் ராமரது ஆணையை சீதைக்கு தெரிவித்தான். பெருங்காற்றினாலே தாக்கப்பட்ட கொடி புஷ்பங்கள் உதிர தரையிலே விழுவது போல் தன்னை பற்றிய அவதூறான செய்தியை கேட்ட சீதை தன் தாயான தரை மீது மூர்ச்சித்து விழுந்தாள். அவளது ஆபரணங்கள் அவள் உடலினின்றும் நழுவி புஷ்பங்கள் போல் தரையில் விழுந்து சிதறி கிடந்தன. இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்து நன்னடக்கை உள்ள உன் கணவர் நிஷ்காரணமாக உன்னை எவ்வாறு துறப்பார்? உன்னை தியாகம் செய்துவிட்டார் என்பது நம்ப முடியாதது என ராமர் தியாகம் செய்ததை நம்பாதவன் போலும் பூமி தேவி சீதையை தன்னிடம் அழைத்து கொள்ளவில்லை. மூர்ச்சை அடைந்திருந்த பொழுது சீதை துக்கத்தை உணரவில்லை. லக்ஷ்மணன் அவளுக்கு குளிர்ந்த உபச்சாரங்களை செய்து மூர்ச்சை தெளியச் செய்தான். நினைவு பெற்ற அவள் தனக்கு நேர்ந்த கஷ்டத்தை நினைத்து மிக மிக தவித்தாள். பிரக்ஞை இழந்திருந்த நிலையை காட்டிலும் பிரக்ஞையுடன் இருந்த நிலை துக்கத்தை முற்றிலும் உணர காரணமாக இருந்ததால் மிகவும் கஷ்டமானதாக இருந்தது. லக்ஷ்மணனது உதவி அவளுக்கு பிரதிகூலமான பயனையே விளைவித்தது. பதிவிரதையான சீதை குற்றமின்றியே தன்னை தியாகம் செய்த ராமர் விஷயத்தில் வசை கூறவில்லை. தான் பாவம் செய்தவள் என்றும் நிரந்தரமான துக்கத்தை அனுபவிக்கவே பிறந்தவள் என்றும் கூறி தன்னையே நொந்து கொண்டாள். லக்ஷ்மணன் சீதைக்கு ஆறுதல் கூறி வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டிய வழியை காட்டிய பின், தேவிகளே, நான் தமையனாரது அடிமை, அவர் சொற்படி நடப்பவன். தங்களுக்கு துக்கம் உண்டாகும் வகையில் நான் நடந்து கொண்டதற்கு காரணம் அவரது ஆணையே. ஆதலால் இவ்வடிமையின் கொடிய செயலை தாங்கள் மன்னிக்க வேண்டுமென கூறி சீதையை வணங்கினான். சீதை அந்த லக்ஷ்மணனை எழுந்திருக்கச் செய்து இவ்வார்த்தையை சொன்னாள். சௌமியா, உம்மால் சந்தோஷமுடையவளாக இருக்கின்றேன். வெகுகாலம் வாழ்வீராக. ஏனெனில் இந்திரனுக்கு உபேந்திரன் அடிமையாக இருந்தது போல் மூத்த சகோதரருக்கு நீர் இவ்வாறு பராதீனராக இருக்கின்றீர்.
எல்லா மாமியார்களும் முறையே என் நமஸ்காரத்தை தெரிவித்தவராக இருந்து கொண்டு என்னிடத்தில் இருக்கின்ற அவர்களது புத்திரரின் சந்ததியை நல்ல மனத்தினால் நினையுங்கள், ஆசிர்வதியுங்கள் என்று அவர்களிடம் தெரிவிப்பீராக. அந்த அரசர் உம்மால் என்னுடைய வார்த்தை என்பதாக வைத்து சொல்லப்பட வேண்டும். பலர் கண்ணெதிரில் அக்னியில் பரிசுத்தமானவளாக இருந்தும் என்னை உலக நிந்தையை கேட்டது காரணமாக தியாகம் செய்தீர் என்று யாதொன்று இருக்கின்றதோ அது தியாகம் செய்தல் உம்முடைய ஞானத்திற்கும் குலத்திற்கும் தகுந்ததா? எப்பொழுதும் சுபமான புத்தியை உடைய நீர் என்னை தியாகம் செய்தது வேண்டுமென மனம் போனவாறு செய்த காரியமாக கருதப்படுதல் கூடாது. நான் முற்பிறப்பில் செய்த தீவினைகளின் பயனே இப்பொழுது இடியோசை போன்று தோன்றியுள்ளது. முன்பு உம்முடன் காடு சென்ற காலத்தில் ரிஷி பத்னிகள் பலர் தம் கணவரை ராட்சசர்களின் துன்பத்தினின்று காக்க வேண்டுமென என்னை வேண்டினர். தவ வேடத்திலிருந்த உமது பலத்தை கொண்டு நான் அவர்களுக்கு அபயம் அளித்தேன். அவ்வாறிருக்க இப்பொழுது தேவரீர் அரசராக விளங்கி கொண்டிருக்கும் இச்சமயத்தில் நான் தற்காப்பிற்காக மற்றொருவரை எவ்வாறு சரணமடைவேன்? மேலும் உமது பிரிவு நிரந்தரமாகிவிட்டதால் என் வாழ்வும் பயனற்றதாயிற்று. என்னிடம் உள்ளதும் காப்பாற்றுதற்குரியதுமான உமது சந்ததி தடையாக இராவிடில் பிறரை ஆசிரயித்து உயிர் வாழ்வதை விரும்பாது இப்பாழான உயிரை அலட்சியம் செய்து முடித்திருப்பேன். உமது சந்ததியை கருதி உயிர் வாழ நினைக்கின்றேன். எவ்வாறு மறுபடியும் எனக்கு மறு ஜென்மத்திலும் தாங்களே கணவராக ஆவீர்களோ பிரிவும் உண்டாகாதோ அவ்வாறு இத்தகைய துரதிருஷ்டம் வாய்ந்த நான் பிரசவத்திற்கு பிறகு சூரியனிடத்தில் வைக்கப்பட்ட பார்வையை உடையவளாக தவத்தை செய்ய முயல்வேன். வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் காப்பாற்றுதல் என்று யாதொன்று இருக்கின்றதோ அதுவே அரசருடைய கடமையாக மனுவினால் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இவ்வாறு உம்மால் வெளியேற்றப்பட்டவளாயினும் நான் மற்ற தபஸ்விகளுக்கு சமமாக பார்க்க தகுந்தவளாக இருக்கின்றேன். அவள் சொன்னதையெல்லாம் கவனமாக மனத்திலே கொண்ட லக்ஷ்மணன் சீதை கூறியபடியே ராமரிடம் தெரிவிப்பதாக ஒப்புக்கொண்டு திரும்பினான். லக்ஷ்மணன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த சீதை அவன் காண முடியாத தொலைவில் சென்றவுடன் துக்கத்தின் பாரத்தை உணர்ந்தவளாய் பயந்த அன்றில் பறவை போல் குரல் விட்டு கதறினாள். சீதையின் அழுகுரலை கேட்ட வனமும் சோகத்துடன் புலம்பியது போல் காணப்பட்டது. வனத்திலுள்ள மயில்கள் தங்களது நடனத்தை விட்டன. மரங்களிலுள்ள புஷ்பங்களும் வாடி கீழே உதிர்ந்தன. மான்கள் தின்பதற்காக வாயில் வைத்து கொண்டிருந்த புல்லையும் வாய் வழியே சோரவிட்டு நின்றன. இக்காரணங்களால் வனமும் சீதையோடு ஒற்ற துக்கம் உடையது போல் காணப்பட்டது. தர்ப்பம் சமித்து இவைகளை கொண்டு செல்வதற்காக வந்திருந்த வால்மீகி அழுகை குரலை கேட்டு அதை பின்பற்றி சீதை இருக்குமிடம் வந்தார். உலகிலே சிறந்த மனிதர் யாரென்றறிய ஆவல் கொண்ட வால்மீகி தம்மிடம் எதிர்பாராது வந்த நாரதரிடமிருந்து ராமரது குணங்களை கேட்ட பிறகு நடுப்பகல் ஸ்நானம் செய்ய தமசா நதியை அடைந்தார். அங்கு ஒரு வேடன் இனிதே கழித்து கொண்டிருந்த 2 கிரௌஞ்ச பட்சிகளிலே ஆண் பறவையை அடித்து கொன்றான். தரையிலே விழுந்து இரத்தத்தில் நனைந்து புரளுகின்ற ஆண் பறவையை கண்டு பெண் பக்ஷி மிக தீனமாய் புலம்பவும் அதை கண்ணுற்ற முனிவர் வால்மீகி கருணாசீலர் ஆதலால் மனத்திலே மிக்க சோகம் கொண்டார். அத்தகைய அடாச்செயலை செய்தவனை வேடனே, காமத்துக்கு வசப்பட்டு கழித்திருந்த இவ்வான் பறவையை கொன்ற நீ இவ்வுலகில் நெடுநாள் வாழக்கடவாய் அல்லை என்று சபித்தார். அவருடைய சோகம் வால்மீகி ராமாயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. முனிவரை கண்ட சீதை புலம்புவதை நிறுத்தினாள். பார்வையை மறைக்கின்ற கண்ணீரை துடைத்து கொண்டு முறை பிறழாதவளாதலால் அம்முனிவரை வணங்கினாள். சீதை கர்ப்பிணி என்பதை அறிந்த முனிவர் அதற்கேற்ப நற்புதல்வன் பிறக்க வேண்டும் என ஆசீர்வாதம் செய்த பின் கூறலுற்றார். ராமர் லோக கண்டகனான ராவணனை சம்ஹரித்து உபகாரம் செய்துள்ளார். உண்மையான சொல்லுடைமை, தற்பெருமை, பேசாதிருத்தல் என்ற சிறந்த குணங்கள் நிறைந்துள்ளவர். இக்குணங்களிலே ஒவ்வொன்றுமே அவரிடம் நான் பெரும் மதிப்பு கொள்ள காரணமாக இருக்கின்றது. ஆயினும் உன் விஷயத்தில் நிஷ்காரணமாக கருணையின்றி அவர் நடந்து கொண்டதை நினைக்கும் பொழுது முன் கூறிய அவரது குணங்களையெல்லாம் மறந்து நான் கோபமே அடைகின்றேன். சீதே, என்னுடைய கருணைக்கு நீ எவ்வகையிலும் உரியவளாக இருக்கின்றாய். உனது மாமனார் மூவுலகிலும் கீர்த்தி பெற்ற தசரதர், உன் தந்தையோ ஞானோபதேசத்தின் மூலம் சாதுக்களின் சம்சார பந்தத்தை நீக்குகின்ற பிரம்ம ஞானியான ஜனகர், நீயோ பதிவிரதைகளின் முதன்மை வாய்ந்தவள்.
எனவே எல்லா வகையிலும் நீ என் இரக்கத்திற்கு உரியவளாக இருக்கின்றாய். நான் கருணை காட்டாதிருக்கும்படி உன்னிடம் எந்த குற்றமும் இல்லை. மகரிஷிகளுடைய சேர்க்கையினால் துஷ்ட மிருகங்களும் இங்கே அடங்கி சாதுவாக இருக்கின்றன. ஆதலால் நீ என் ஆசிரமத்தில் அச்சமின்றி வசிப்பாயாக. பிரசவமும் சிரமமின்றி இருக்கும். உன் குழந்தைக்கு ஜாத கர்மம் முதலிய நற்காரியங்களும் ஒன்று கூட விடப்படாது, நன்கு நிறைவேற்றப்படும். தமசா நதிக்கரை முற்றிலும் மகரிஷிகளின் ஆசிரமங்கள் நிறைந்துள்ளது. அமைதியுள்ளது அந்த இடம். தமசா நதியின் தீர்த்தம் துக்கத்தையும் பாபத்தையும் போக்கக்கூடியது. ஆதலால் இந்நதியிலே ஸ்நானம் செய்து மணற்பாங்கான இடத்திலே உனது இஷ்ட தேவதைகளை ஆராதித்து வருவதால் உன் மனத்திற்கு துக்கம் நீங்கி தெளிவு உண்டாகும். ஆசிரமத்தில் உள்ள ரிஷி பெண்கள் அவ்வப்பருவங்களிலே உண்டான புஷ்பம், பழம், நீவாரம் முதலியவற்றை கொணர்ந்து உனக்கு தருவர். அப்பெண்கள் அழகாக பேசும் திறன் உடையவர்கள். தங்களது இனிய சொற்களாலே நீ உனது துக்கத்தை மறந்திருக்கும்படி செய்வர். உனது சக்திக்கு தக்கவாறு குடத்திலே நீர் கொண்டு வந்து ஊற்றி ஆசிரமத்திலே உள்ள இளம் மரங்களை வளர்த்து வருவாய். அம்மரங்களை குழந்தைகளாக கருதுகின்ற உனக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பே அவற்றிடம் குழந்தை அன்பு தோன்றும். வால்மீகி தாம் செய்ய போகின்ற உதவியை அன்புடன் ஏற்க விரும்பிய சீதையை அழைத்து கொண்டு ஆசிரமம் சென்றார். பொழுதமரும் நேரமாதலால் ஆசிரமத்திலேயே உள்ள யாக மேடைகளின் அருகிலே மான்கள் படுத்திருந்தன. எங்கும் அமைதி நிலவி இருந்தது. துக்கத்தினால் வருந்துகின்ற அவளை அவளுடைய வருகையினால் சந்தோஷமடைந்த தாபச ஸ்திரீகளிடத்தில் பித்ருக்களினாலே அனுபவிக்கப்பட்ட சாரத்தை உடைய சந்திரனின் கடைசி கலையை அம்மாவாசையை தினமானது ஔஷதிகளிடத்தில் வைப்பது போல் ஒப்படைத்தார். தாவத பெண்கள் சீதையை வரவேற்று உபசரித்த பின் அவள் வசிப்பதற்காக ஓர் பர்ணசாலையை தந்தனர். அப்பர்ணசாலையில் மாந்தோல் பரப்பப்பட்ட படுக்கையையும் இங்குன தைலத்தை கொண்டு ஏற்றப்பட்ட தீபமும் இருந்தன. சீதை அவ்வாசிரமத்தில் வசித்து கொண்டு தமசா நதியில் ஸ்நானம் செய்து தூய்மை பெற்றவளாக மர உரி தரித்து தன் கணவரின் சந்ததியை காப்பதற்காக காட்டிலுள்ள பழம் முதலியவற்றை ஆகாரமாக கொண்டு தன் உடலை காப்பாற்றி வந்தாள். இப்பொழுது ஒரு கால் ராமர் மனவிரக்கம் உடையவராக இருப்பாரோ என ஆசை கொண்ட லக்ஷ்மணன் அயோத்தி வந்து சீதையை ரதத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றது தொடங்கி அவளது புலம்பலிலே முடிந்தவரை ராம ஆக்ஞை நிறைவேற்றப்பட்டதென்பதை தமையனாருக்கு தெரிவித்தான். லக்ஷ்மணன் கூறியதை கேட்டவுடன் பனிக்காலத்திலே சந்திரன் பனி துளிகளை பெருக்குவது போல் ராமச்சந்திரரும் கண்களில் நீர் பெருக்கினார். ஜன நிந்தைக்கு பயந்து சீதையை வீட்டினின்றும் அனுப்பினாரே அன்றி தன் மனத்திலிருந்து நீக்கினார் அல்லர். நல்ல அறிவு பெற்றுள்ளவர் ஆதலால் ராமர் தம் மனத்தெழுந்த சோகத்தை தாமே அடக்கியவராய் வர்ணாசிரமங்களை கவனித்து செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை நன்கு பரிபாலித்து வந்தார். பதிவிரதையும் ஒரே மனைவியுமான சீதையை ஜன நிந்தைக்கு பயந்து பரித்தியாகம் செய்துவிட்ட ராமரது ஹிருதயத்திலே ராஜ்யலட்சுமி சக்கலத்தியின்றி கணவரது அன்பை ஏகமோகமாக பெற்றுள்ள ஸ்திரீ போல் சீதையின் போட்டியின்றி சுகமாக இடம்பெற்று இருந்தாள். ராமர் சீதையை விட்ட பிறகு வேறு ஸ்திரீயை விவாகம் செய்து கொள்ளவில்லை என்றும் அவளுடையதேயான பொன்மயமான பதுமையை துணையாக கொண்டு யாகங்களை செய்தார் என்றும் தன் காதிற்கெட்டிய அந்த கணவரின் செய்தியினால் அவள் சகிக்க முடியாத தியாகத்தினால் உண்டான துக்கத்தை எவ்வாறோ சகித்தாள். மனைவி இல்லாதவருக்கு யாகம் செய்ய உரிமை இல்லை. ஆதலால் ராமர் பொன்மயமான சீதையை வைத்து கொண்டு யாகங்களை செய்தார். சீதையும் தன்னை விட்டதினால் உண்டான துக்கம் பொறுக்க முடியாததாயினும் ஒருவாறு ராமரின் தியாக செய்தியை கேட்டு பொறுத்து வந்தாள். 14வது சர்க்கம் முற்றிற்று.